அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தலித் அமைப்புகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. தூய்மை பணியாளர் என கூறுவதை விட தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என்பதே சரி. தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. அம்பேத்கருக்கு நிகராக நாட்டில் வேறு யாரும் இல்லை என அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்ட பயனாளிகளுக்கு கடனுதவிகள் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரை. திராவிட மாடல் ஆட்சியிலும் அம்பேத்கருக்கு புகழ் சேர்த்து வருவதாகவும் பேச்சு. தமிழகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அம்பலப்படுத்துவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அண்ணல் அம்பேத்கர் காட்டிய பாதையில் அரசு தொடர்ந்து செயல்படும் எனவும் பேச்சு. ராணிப்பேட்டையில் ரூபாய் 19.15 கோடியில் கட்டப்பட்ட 28 கட்டிடங்களை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. ரூபாய் 19.21 கோடி மதிப்பில் புதிதாக கட்டவுள்ள 13 கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 288 ஊராட்சிகளைச் சேர்ந்த வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி. தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் போது 14 மருத்துவக் கல்லூரிகள், 6 சட்டக் கல்லூரிகள் என பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரியலூரில் பேட்டி. ஆட்சி பொறுப்பேற்ற 46 மாதத்தில் தமிழகத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட திமுக தொடங்க முடியவில்லை என்றும் விமர்சனம். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தாங்கள் செய்ததாக ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நடத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடந்த ஆட்சியில் அதிமுக நலத்திட்டங்கள் எதுவும் செய்யவில்லை என ஸ்டாலின் பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் வாயிலாக செய்திகளை பரப்பி வருவதாகவும் சாடல். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுப்பவர்கள் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வலியுறுத்தல். அன்னதானம் வழங்கக்கூடியவர்கள் உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் அனுமதி பெற வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தல். சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் கோயிலில் அனைத்தும் சரியாக நடந்தால் அரசு எதிலும் தலையிடாது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என்பது தங்களின் எண்ணம் இல்லை என்று அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டம். தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்கவில்லை. அதானி நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். கழிவுநீர் கலந்த குடிநீரை அறிந்து உடல் பாதிக்கப்பட்ட மக்களை மீன் சாப்பிட்டதால் தான் பாதிக்கப்பட்டனர் என அமைச்சர் அன்பரசன் பேசியது கண்டனத்திற்குரியது என்றும் காட்டும். அமைச்சர் அவர்கள் சொல்றாரு, நேத்து தாமோதரன் தாமு அன்பரசு சொல்றாரு, மீன் சாப்பிட்டதுனாலதான் இப்படி வயிற்றுப்போக்கு வாந்தின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குதுன்னா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை தான் இது. எல்லாம் ஒரு பேஷண்ட் விடாம ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் பேசிட்டு வரேன். அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, யாருமே நாங்க மீன் சாப்பிடவே கிடையாது, தண்ணி குடிச்சதுனால மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றத ஒட்டுமொத்தமா எல்லாம் சொல்றாங்க. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது திமுக அரசு. சாக்கடை கலந்த தண்ணீரை குடித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்காதது ஏன் என்று பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. உடனடியாக இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்.
அதே மாதிரி அஃபெக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு 5 lakhs அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்றதை புரிஞ்சுக்கங்க. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட். அதேதான் இந்த கவர்மெண்டோடைய அவலம் தான் இது. குடி தண்ணீர்ல சாக்கடை கலந்துருக்கு. கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறப்போ சாக்கடை தண்ணி குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் என்ன, கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா? ஏன் இது வரைக்கும் நிவாரணம் அறிவிக்காம இருக்கீங்க? இது யாருடைய கவனக்குறைவு? பாதிக்கப்பட்டவர்களை எதிர்க்கட்சியினர் சந்தித்து ஆறுதல் கூறுவதை பதட்டம் ஏற்படுத்துவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுவது தவறு என்று பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது சட்டையை கிழித்துக் கொண்டு நாடகமாடவில்லையா எனவும் காட்டமாக கேள்வி. இல்ல, இங்க என்னங்க பதட்டத்தை உண்டாக்குறோம்? இப்ப என்ன பதட்டத்தை உண்டாக்குறோம்? போய் அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட பாக்குறது பதட்டமா? அப்ப நீங்க மட்டும் முழு பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி மீனை சாப்பிட்டதுனாலதான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. இன்னைக்கு எல்லார்ட்டையும் நான் நேரடியா பேசிட்டு வரேன். அதுல பாதி பேர் வெஜிடேரியன். யாருமே நாங்க மீனே சாப்பிடலாமா, தண்ணி தான் அத்தனை பேரும் சொல்றாங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் மத்திய அரசின் மீது திமுக வழி போடுவதாக பிரேமலதா குற்றச்சாட்டு. புயலால் பாதித்த புதுச்சேரி மக்களுக்கு மத்திய அரசு எதிர்பார்க்காமல் அம்மாநில முதலமைச்சர் மறுநாளை நிவாரணம் அறிவித்தது. ஆனால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டி பேச்சு. தமிழ்நாடு வணிக வரித்துறை துணை ஆணையரின் உடல் போரூர் ஏரியிலிருந்து சடலமாக மீட்பு. செந்தில்வேல் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற பல்வேறு கோணத்தில் காவல்துறை விசாரணை. போரூர் அருகே ஓடும் லாரியில் பாய்ந்து இளைஞர் உயிரை மாய்த்துக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. உடலை கைப்பற்றிய மாங்காடு போலீசார் தீவிர விசாரணை. பொன்னேரி பகுதியில் அதிவேகமாக தறிக்கிட்டு ஓடிய கார் வீட்டுக்குள் புகுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. காரில் இருந்த 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பண்ருட்டி அருகே திருவாமூர் கெடிலம் ஆற்றில் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து பாதிப்பு. சுற்றுவட்டார கிராம மக்கள் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கோரிக்கை. அவதூறாக பேட்டியளித்த சிங்கமுத்து ரூபாய் 5 கோடி மான நஷ்ட ஈடு வழங்க கோரி வடிவேலு வழக்கு. நடிகர் வடிவேலு குறித்து அவதூறு கருத்து தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவாத மனு தாக்கல் செய்ய நடிகர் சிங்கமுத்துவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. 11வது முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. பணவீக்க விகிதம் உயர்வு, பொருளாதார வளர்ச்சி குறைந்தது போன்ற காரணங்களால் வட்டி மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தகவல். டெல்லியில் அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் கைகுலுக்கி உரையாடிய பிரதமர் மோடி. பாஜக தலைவர்களுடன் இணைந்து கூட்டாக நின்று குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்ட மல்லிகார்ஜுன கார்கே. அரசமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தி மாஸ்க் அணிந்து ராகுல் மற்றும் பிரியங்கா பேரணி. அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டுகளை விவாதிக்க அனுமதிக்கவில்லை என கூறி பேரணி. அம்பேத்கரின் 69வது நினைவு நாளை முன்னிட்டு அம்பேத்கர் உருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளில் அவர் தம் தியாகத்தை நினைவு கூறி போற்றி வணங்குகிறேன் என எடப்பாடி பழனிசாமி வலைதள பதிவு. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கழிவுநீர் அகற்று வாகனங்களை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 128 பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணை மற்றும் 100 தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டைகளையும் வழங்கினார். விவசாய நலனில் அக்கறை கொண்டது அதிமுக என்று கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. மக்காசோள பாதிப்பின் போது விவசாயிகளுக்கு ரூபாய் 186 கோடி இழப்பீடு வழங்கப்பட்டதாகவும் பெருமிதம். சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுபவர்களின் எண்ணிக்கை 57ஆக அதிகரிப்பு.
மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டோரில் 15 பேர் டிஸ்சார்ஜ் ஆன நிலையில் 42 பேருக்கு தொடர் சிகிச்சை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா குறித்த கட்டுப்பாடுகள் இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து தீப திருவிழாவுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க திட்டம். உயர்கல்வியில் உச்சம் தொட்ட மாநிலமாக தமிழகம் உள்ளது என்று அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம். இடைநிற்றல் இல்லாமல் உயர்கல்வியை தொடர பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பேட்டி. நாமக்கல் மாவட்டம் பிள்ளிக்கல்பாளையம் ஏலச்சந்தையில் வெல்லம் விலை உயர்ந்து விற்பனையானதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. உருண்டை வெள்ளை சிப்பம் ஒன்று ரூபாய் 1280 வரையிலும், அச்சு வெல்லம் சிப்பம் ஒன்று ரூபாய் 1340 வரையிலும் ஏலம் போனது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.